நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். புது மேனேஜ்மெண்ட் பதவி ஏத்ததுனால ஏகே சார் உங்களுக்கு எல்லாம் 3 மாச சம்பளத்தை போனஸா தரதா சொல்லிருக்காரு. மொத்தம் 4 மாச போனஸ். 4 மாச போனஸ் உங்களுக்கு. இந்த போனஸ் வேணுமா இல்ல நீங்க கிணத்து தவளையா நின்னு கத்திக்கிட்டு இருக்காங்களே இவங்க வேணுமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. உழைப்ப பாருங்க, போங்க உள்ள போய் வேலை பார்க்குற வழியை பாருங்க, போங்க. இத பாருங்க, அப்படியே நீங்க வேலைக்கு போகல எல்லாரும் டிஸ்மிஸ் தான். செல்லம்மா, சாரி, உங்களால எங்களை ஜெயிக்கவே முடியாது. பொய்யான வாக்குறுதியை கொடுத்து வர்க்கர்ஸ் வேணா நீங்க ஏமாத்தலாம், ஆனா என்ன நீங்க ஜெயிக்கவே முடியாது. இருப்பேன், நான் இங்க தான் இருப்பேன். ஏகே வர வரைக்கும் நான் இங்க உண்ணாவிரதம் இருப்பேன். செல்லம்மா, ஏன் வீணா இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நமக்கு தான் வாசு இருக்காருல்ல, அவர் பார்த்துப்பார். நீங்க கவலைப்படாதீங்க, இந்த தொழிலாளிகள் எல்லாம் ஒண்ணு சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அப்படியே? ஆமா, தாராளமா பண்ணுங்க. போல செக்யூரிட்டி மேடம், அங்க நிக்கறாரே அந்த ஆளை உள்ள விடவே கூடாது, புரியுதா? ஓகே மேடம். மீறி அவனை நீ உள்ள விட்ட அப்புறம் நீ வேலையில இருக்க மாட்ட. எஸ் மேடம். ஜாக்கிரதை. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். இல்ல கொஞ்சம் இருங்க ப்ளீஸ். ஓகே. வாசு வா, நீங்க இருங்க. வாசு சார், ஒரே கொஞ்சம் ஒரு இருங்க, கேள்வி. ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க, நானே வந்து பேசுறேன். ஓகே ப்ளீஸ். சுதந்திரம், அரசியல், ஊழல் ஒழிப்பு போன்ற போராட்டங்களுக்கு மட்டுமே பயன்பட்டு வந்த உண்ணாவிரதம், தர்ணா, சத்தியாகிரகம் போன்ற போராட்டங்கள் தற்போது தனி மனித உரிமைகளுக்காகவும் பயன்படுத்துவது மாறி வரும் மக்களின் மனோபாவத்தை எடுத்து காட்டுவதாக விளங்குகிறது. அந்த வகையில் செல்லம்மா என்ற பெண் தான் பங்குதாரராக இருந்து பணிபுரிந்த நிர்வாகம் தனக்கு அநீதி இழைத்துவிட்டதாக கூறி இன்று காலை தனது அறப்போராட்டத்தை துவக்கியுள்ளார். சித்தப்பா, சித்தப்பா, என்னடா கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. வரையறதா? சீக்கிரம் எங்க வர்றது? நான் நடக்கிறதுக்கே 4 நாள் ஆகும். ஒரு பக்கம் உன் பொண்ணு கூப்பாடு போடுறா, மறுபக்கம் நீயே கத்துற. உங்க 2 பேரும் கவனிக்க வேண்டிய மகராசி எங்க போனாலும் எங்கேயும் போகல, டிவியை பாருங்க. என்னடா டிவியில? தனது உரிமையை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லாத செல்லம்மா என்ற அந்த உழைப்பால் உயர்ந்த பெண்மணி இன்று காலை தனது கம்பெனி வளாகத்திற்கு எதிரே ஓர் பந்தல் அமைத்து தனது சத்தியாகிரக போராட்டத்தை இன்று துவக்கியுள்ளார். ஆரம்பத்தில் ஒற்றை மனுஷியாய் தனது நின்ற செல்லம்மா இவளுக்கு ஏன்டா இந்த வேண்டாத வேலை? தற்போது நம்ம மூட்டு பொம்பளை இப்படி அடிதலுக்கெல்லாம் போறது ரொம்ப கொடுமையா இல்ல? எவ்வளவு நெஞ்சு எழுத்தா இருந்தா இத பத்தி ஒரு வார்த்தை கூட மூச்சு விடாம அங்க போய் கூத்தடிப்பா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த குடிகார கோணங்கி வக்கீல் தானே? ஓ, இதெல்லாம் அவன் ராத்திரி போன்ல அவன்கிட்ட பேசிட்டு இருந்தாளா? நீ 1000 சொல்லு, ஸ்ட்ரைக்கு போராட்டம் பண்ண நினைச்சவோ புருஷங்கிற முறையில் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேணாம்? சொல்லாதது தப்பு. ஆமா, உன்னை என்ன கை கால் விளங்காத ஜடம் நினைச்சாளா? சித்தப்பா, ஐயோ, நான் உன்னை வேதனைப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லப்பா. உன்னை மதிக்காம அவளா ஒரு முடிவு எடுத்துட்டாளுங்கிற ஆதங்கத்துல தான் சொன்னேன். சரி சரி, முதல்ல அவளுக்கு ஒரு போனை போட்டு உனக்கு குடும்ப கௌரவம் முக்கியமா இல்ல கம்பெனி காசு பணம் முக்கியமான்னு கேளு. கேள்வி கேட்கிற நேரமா அது?
உடனே வீடு வந்து சேர சொல்லுங்க. போனை போடுங்க. ஆமா, போனை போட்ட உடனே அப்படியே அலரடிச்சு ஓடியாந்துருவா. போடா, நீயும் போகணும். இந்த நீயே போடு. ஓய் குட்டிமா, என்ன பண்ற? ஹலோ 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 ஹலோ. கொண்டு கேட்கல கொஞ்சம் இருக்க. ஹலோ ஹலோ. சொல்லுங்க. என்ன இது? குடும்ப கௌரவத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அங்க கூத்து பண்ணிட்டு இருக்க. கொஞ்சம் சத்தமா பேசுங்க. நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. என்னடா ஆச்சு? நான் பேசுறது கேட்கலையா? சத்தமா பேச சொல்றா. செல்லமாவ கொக்கா. போடா. செல்லம்மா, நான் சொல்றத நல்லா கேளு. நீ பண்ற தெருக்கூத்து இங்க டிவில வந்துட்டு இருக்கு. என் மானம் போகுது. என்ன ஏதுன்னு கேட்காம உடனே புறப்பட்டு வா. என்னங்க திடுதிப்புனா என்ன வீட்டுக்கு வான்னு சொன்னா நான் எப்படிங்க வருது? என் ஒருத்திக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு பேர் போராடுறாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் ஏமாத்திட்டு நான் எப்படிங்க வர முடியும்? உனக்கு என்ன நியாயம் வேணும்? உன் பங்கு பணம் மட்டும் தானே. அதுக்காக தானே நம்ம குடும்ப கௌரவத்தை இப்படி ஏலம் போடுற. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நான் தரேன். என்னங்க பேசுறீங்க? தெரிஞ்சதா பேசுறீங்களா? நம்ம குடும்ப நிலைமை என்ன? தயவு செஞ்சு இப்படி உணர்ச்சி வசப்பட்டு எந்த வார்த்தையும் சொல்லாதீங்க. இல்ல செல்லம்மா, நான் சீரியஸா தான் பேசுறேன். நீ பணத்துக்காக தான் அந்த அவினாஷ் பேச்சை கேட்டு இப்பெல்லாம் பண்றனா? அதுக்கு அவசியமே இல்ல. நான் உனக்கு பணம் தரேன். இத பாரு, இதுக்கு மேல இத பத்தி நீயே முடிவு எடுத்துக்க. ஹலோ, என்னங்க? ஹலோ செல்லம்மா, பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. 2 குரூப்பா பிரிஞ்சிருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா பிளான் கெட்டு போயிடும். நீங்க வந்து கொஞ்சம் பேசுங்களேன். மாசு, நீ சொல்றதெல்லாம் நியாயம் தான். குடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்போது அதை ஏன் வேண்டாம்னு சொல்லணும் மாசு? அதுக்காக தன்மானத்தை அடமான வைக்கலாமா? தன்மானம் உனக்கு வேணா சோறு போடலாம், ஆனா எங்களுக்கு சம்பளம் தானே சோறு போடும். பாசு, நாங்க போனஸ்க்காக ஆசைப்பட்டு போல. அவங்க தப்பா ஏதாவது யோசிச்சு எங்க எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்க, நாங்க குடும்பத்தோட சோத்துக்கு எங்க போறது? முதல்ல இந்த பயத்தை தான் நீங்க ஜெயிக்கணும். உங்களுக்குள்ள ஒத்துமை இல்லாம வேலை போயிடும்னு நீங்க பயப்படுறீங்க பாருங்க, அதுதான் இந்த முதலாளிகளுக்கு மூலதனம். அம்மா, சைபர்ல இந்த கம்பெனி எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கீங்க. உங்களுக்கே என்ன நிலைமைன்னா எங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. நாங்கெல்லாம் ஏழை போலங்கம்மா. இந்த வேலை போயிடுச்சுன்னா நாங்கெல்லாம் நடுரோடு தான் வரணும். அப்புறம் இந்த வேலையும் போயிடுச்சுன்னா எங்க அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாமே. இந்த போராட்டமே உங்களுக்காக தான். தர்மம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த போராட்டம். ஜெயிச்சா தான் சத்தியம் மேல நம்பிக்கை எல்லாருக்கும். என்னங்கம்மா சொல்றீங்க? எங்களுக்காக தான் போராடுறீங்களா? ஆமா, இந்த கம்பெனியை விட்டு என்ன விரட்டினா என்ன, என் ஷேர் பணம் அது எப்ப வேணாலும் வரும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு என் கைக்கு வரப்போகுது. எனக்கு எந்த நஷ்டம் இல்ல. ஆனா இந்த கம்பெனி இந்த பாவிங்க கையில மாட்டினா என்ன ஆகணும் கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தீங்களா? உங்க எதிர்காலம் என்ன ஆகணும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வேற என்ன ஆகும்? குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி ஆகும். அதை யோசிங்க. அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் உடம்பு சரியில்லாத என் புருஷனையும் பாலை கூட மறக்காத என் கை குழந்தை வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நம்ம தப்பு பண்ணலன்னு நம்ம மனசாட்சி சொல்லிச்சுன்னா அடுத்த நிமிஷமே நம்ம உரிமைக்காக நம்ம போராடணும். நான் எந்த தப்பும் பண்ணல, அது என் மனசாட்சிக்கு நல்லா தெரியும். அது உங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா நீங்க போய் ஒர்க்கர்ஸ கூட்டிட்டு வந்து என் கூட நின்னு போராடுங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். மேடம் சொல்றது கரெக்டா இருக்கு. வாங்க. என்னடா இது? ஆம்பளையா லட்சணமா அவளை போன்ல மிரட்டுவேன்னு பார்த்தா எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிற கணக்கா பணத்தை பத்தி பேசுற. இதோட பின்னுரையில கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்தா? கொஞ்சமாவும் யோசிக்கல, நிறையவே யோசிக்கல. டிவில செல்லமாவை காட்டுனது என் மானம் போகுதுன்னு சொல்றேன். ஒரு பக்கம் மானம் போகுது, இன்னொரு பக்கம் அது கலவரமா மாறி சோடா பாட்டில் சைக்கிள் செயின் பறந்து எங்க விபரீதம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு.
இப்பதான் நான் ஒரு பெரிய ஆபத்தை சந்திச்சு குத்துயிரும் கொலவயிரமா வந்து சேர்ந்திருக்கேன். இதுல இவ எதுக்கு வழியை போய் வினைய தேடணும்? எல்லாம் அந்த பார்ட்னர்ஷிப் படத்துக்காக தானே அதை நான் கொடுத்துட்டேன். எனக்கு மனைவியா என்ன பாத்துக்கிட்டு பாரதிக்கு அம்மா வீட்லயே இருந்துருவாள். அதனாலதான் நான் பணத்தை பத்தி பேசினேன். அது தப்பா? தப்புதான். அந்த இடத்தை பத்தியும் பில்டிங்கை பத்தியும் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஆண்டவன் 2 குழந்தைகளுக்கு சேர வேண்டிய சொத்துக்களுக்கு என்னதானே கார்டியனா போட்டிருக்கா? நீ வேணா செல்லம்மாக்கு எல்லாத்தையும் வாரி கொடுத்துட்டு குழந்தைங்களை ஏமாத்தலாம். ஆனா என்னால முடியாதுப்பா. அந்த குழந்தைங்க 2 சேர்ற வரைக்கும் அந்த சொத்தையும் பணத்தையும் யாரையும் தொடக்கூட அனுமதிக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப செல்லம்மா வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அது உன் பிரச்சனை. வாய வச்சுன்னு சும்மா இல்லாம நீ தானே வளர்ன, நீயே சமாளிச்சுக்கோ. என்னாச்சு? என்னக்கா என்னாச்சு? நாம அவ்வளவு தூரம் பேசியும் எல்லாம் செவிட காதுல ஊதுன சங்கா போச்சு. அந்த வாசு பைய பேச்ச கேட்டுட்டு மொத்த ஒர்க்கர்ஸும் செல்லம்மா பக்கம் போயிட்டாங்க. என் கேண்டீன்ல எச்சில் எடுத்தவனுக்கு இவ்வளவு திமிரா? அவன் பண்ற கூத்த வேடிக்கை பார்த்துட்டு வந்தியா? 4 அரை அரைஞ்சிருக்க வேணா? நான் போய் அவனுக்கு என்ன பண்ண? மது இருங்க, உட்காருங்க. நம்ம அந்த தப்பு மட்டும் செஞ்சிடக்கூடாது. அப்படி ஒரு விஷயத்தை நம்ம செய்ய மாட்டோம் தானே அவங்க காத்துட்டு இருக்காங்க. என்ன சொல்ற ஸ்னேகா? ஆமா, அங்க வச்சு அந்த வாசு வரையறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் போதாது. ஆனா அதை வச்சே அந்த செல்லம்மா இஷ்யூ பண்ணிட்டானா அதுவே போதுமே. அப்புறம் அங்க இருக்கிற வர்க்கர்ஸ் மொத்தமா அவ பின்னாடியே போயிடுவாங்க. போகட்டுமே, போய் தொலையட்டும். நமக்கு என்ன நஷ்டம்? கம்பெனியை 4 நாள் இழுத்து முன்னா நாம ஒண்ணு குறைஞ்சு போயிட போறதில்ல. இந்த பட்னி பட்டாளம் எல்லாம் சோத்துக்கு வழி இல்லாம பிச்சை எடுக்கணும். நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் ஏகே நமக்கு சப்போர்ட்டா இருப்பாரா? நம்ம சொல்றதை கேட்டு நம்ம கூட இருப்பாரா? ஐயோ, அத மறந்துட்டேனே. ஒர்க்கர்ஸ்க்கு ஒண்ணுன்னா ரத்த கண்ணீரில வடிப்பாரு. ஆமா, செல்லம்மா உண்ணாவிரதம் இருக்கிறத பார்த்தா ஏகே மொத்த கம்பெனி அவளுக்கு எழுதி கொடுத்தாலும் எழுதி கொடுத்துருவாரு. அது என்ன கொடுத்தாலும் இழுக்கிற? கண்டிப்பா கொடுத்துருவாரு. அதனால முதல்ல இந்த உண்ணாவிரதத்தை தடுத்து நிறுத்தணும். அப்படின்னா போலீஸுக்கு போன் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சம் பணம் செலவு பண்ணா இந்த கூட்டத்தெல்லாம் அடிச்சு விரட்டிடுவாங்க. அக்கா, நீங்க சொல்றதா கரெக்ட். போலீஸ்க்கு போன் பண்ணிடலாம். பண்ணிடு. ஹலோ சார், நாங்க ஆர்எஸ் கார்மெண்ட்ஸ்ல இருந்து பேசுறோம். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம். போராடுவோம் போராடுவோம், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். நிர்வாகமே நீதி வழங்கு, நிர்வாகமே நீதி வழங்கு, நிர்வாகமே நீதி வழங்கு. போராடுவோம் போராடுவோம், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். போராடுவோம், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். போராடுவோம், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். போராடுவோம் போராடுவோம், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். நிறுத்துங்கப்பா. போராடுவோம்.
நிறுத்துங்க. யாரை கேட்டு பந்தல் போட்டிருக்கீங்க? கேக்குறேன்ல. மைக் வைக்கணும்னா போலீஸ்ல பர்மிஷன் வாங்கணும், தெரியல? கமிஷனர் ஆஃபீஸில் எல்லா பெர்மிஷனும் கேட்டு தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் சார். அது தெரியாமல் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ, ராங்கா பேசாதீங்க. கமிஷனர் ஆஃபீஸில் சத்தியாகிரகம் பண்றதுக்கு தான் பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க. இப்படி கூட்டம் சேர்த்து போராட்டம் பண்றதுக்கு இல்ல. இதுல இருந்து உங்களுக்கு தெரியலையா சார் என் பக்கம் நியாயம் இருக்குன்னு? அதனாலதான் என் கூட வேலை செய்யறவங்கள இப்ப என் கூட நிக்கிறாங்க. அது சரிங்க மேடம். ஆனா தொழிற்சாலையில வேலை நடக்கல, நோட்டீஸ் கொடுக்காம ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னு உங்க புதிய எம்டி ஃபோன் பண்ணி சொல்லிருக்காங்களே. எம்டியா? அது ஏங்க புதிய எம்டி? எங்களோட நிரந்தர எம்டி இவங்க தான். புதிய எம்டி ஒழிக. நிறுத்துங்கம்மா. புதிய எம்டி ஒழிக. நிறுத்துங்க. புதிய எம்டி ஒழிக. இப்ப நிறுத்த போறீங்களா இல்லையா? இத பாருங்க மேடம், ஒழுங்கா கலைஞ்சு போயிடுங்க. இதே மாதிரி உண்ணாவிரதம் அது இதுன்னு கோஷம் போட்டுட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். சொல்றது புரியுதா? ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. சார், ஜெயில் ஒன்றும் எனக்கு புதுசு இல்ல. எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து போராடுவேன். போராடுவோம், போராடுவோம். நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். போராடுவோம். இப்போ உங்களுக்கு என்ன வேணுங்கிறீங்க? இந்த விஷயம் சட்டு போட்டுட முடியற வேலை இல்ல சார். இந்த போராட்டம் நிறுத்தணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி. ஏகே சார் வந்து என்கிட்ட பேசணும். ஏகே இங்க வந்தா பிரச்சனை முடிஞ்சிடும்ல? நிச்சயமா சார். ஏகே வந்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அவரை ஒளிச்சு வச்சுட்டு தான் இந்த ட்ராமாலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து செல்லம்மா கிட்ட பேசிட்டோம், நாங்களே கலைஞ்சு போயிடுறோம். மேடம், நீங்க மட்டும் என் கூட வாங்க. நான் அவருக்கு ஃபோன் போட்டு தரேன், நீங்களே பேசுங்க. அது வரைக்கும் இங்க யாரும் சத்தம் போடக்கூடாது. வாங்க மேடம், வாங்க. போங்க. ஏகே சார் நம்பர் சொல்லுங்க. 9941019991. எடுக்க மாட்டேங்கிறாரு மேடம். அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? அவர் இங்க வரணும். அவர் வந்தாதான் போராட்டம் முடியும். மேடம், நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி போலீஸ் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் நீங்கள் போராட்டம் பண்ணீங்கன்னா ரவுடிங்க உள்ள பூந்துருவாங்க மேடம். அதுக்கப்புறம் உங்கள் உயிருக்கே ஆபத்தாயிடும். என்ன சார் பயமுறுத்துறீங்களா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, ஏகே சார் இங்க வரணும். அப்பதான் இந்த போராட்டம் முடியும். கார்மெண்ட்ஸின் நிறுவனர் ஏகே என அழைக்கப்படும் திரு அன்புகுமார் என்றாலும் திருமதி செல்லம்மா வடமலையின் கடுமையான உழைப்பினாலேயே அந்த கார்மெண்ட்ஸ் இன்று பல முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் குடும்ப பகை காரணமாகவும் சில உறவினர்கள் செய்த சூழ்ச்சியினாலும் திருமதி செல்லம்மாவின் பங்குகளும் பதவியும் பறிக்கப்பட்டு அவர் கம்பெனியை விட்டு வெளியேற்றப்பட்டார். தனது உரிமையை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லாத செல்லம்மா என்ற அந்த உழைப்பால் உயர்ந்த பெண்மணி இன்று காலை தனது கம்பெனி வளாகத்திற்கு எதிரே ஓர் பந்தல் அமைத்து தனது சத்தியாகிரக போராட்டத்தை இன்று துவக்கியுள்ளார். போராடுவோம், போராடுவோம், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம், 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 போராடுவோம். போங்கடா, ஸ்னேகா ஃபோன் பண்ணிட்டு இருக்கான், கொடுத்துலங்கடா. போராடுவோம், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம்.
போராடுவோம். புதிய எம்டி ஒழிக. புதிய எம்டி ஒழிக. போச்சு, அவ்வளவுதான். ஏகே வந்துட்டாரு. அவர் வந்துட்டாரா? போட்ட பிளான் எல்லாம் குட்டிச்சுவரா போகுது. நம்ம விடக்கூடாது. கட்டாயப்படுத்தியாவது நம்ம உரிமையை நம்ம கிட்ட தக்க வச்சுக்கணும். நீங்களும் முத்தழகி அக்காவும் தான் இந்த ஆபீஸ்க்கு வரணும். இந்த ஆபீஸ் உங்க 2 பேர் கையில தான் இருக்கணும். வரட்டும். புதிய எம்டி ஒழிக. புதிய எம்டி ஒழிக. செல்லம்மா வாழ்க. போராடுவோம். சத்தம் போடாதீங்க. போராடுவோம். சத்தம் போடாதீங்க. போராடுவோம். சத்தம் போடாதே சொல்லிட்டு இருக்கேன்ல. சத்தம் போடாதே. ஏன் சிலமா ஏதாவது பிரச்சனை எங்கிட்ட பேச வேண்டியதானே? அதை விட்டுட்டு எதுக்காக இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டி என்ன அசிங்கப்படுத்துறீங்க? என்ன யோசிக்கிறீங்க? என்கிட்ட பேச உங்களுக்கு விருப்பம் இல்லையா? உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் எப்போ தயாரா இருக்கேன். ஏன்னா நீங்க நல்லவர். ஆனா நீங்க வாசு அடிச்சது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கும். ஏன் இந்த கோவம்? உங்களுக்கு யார் மேல கோவம்? எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்ல. என் வாசு இப்படி பண்றாங்கிற வருத்தம் தான். இப்ப என்ன இவங்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? ஏ வாசு, உன்னை அடிக்கிறதுக்கு கூட உரிமை எனக்கு இல்லையா? என்ன விட செல்லமா உனக்கு பெருசா போயிட்டாங்களா? நான் மன்னிப்பு கேட்கணுமா? சொல்லு. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல சார். நீங்க போய் எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? ஏன் வாசுன்னு சொன்னீங்களே, அதுவே போதும் சார். நீங்க உங்களை கூட்டு போய் பேசுனீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே தீந்துரும். போய் பேசுங்க சார், அது போதும் எனக்கு. செல்லம்மா வாங்க போலாம். இல்ல அவினாஷ், வாசு அடிச்சதுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்த என் மனசு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல. என்ன செல்லம்மா, அது எல்லாமே கூடிய ஒரு நேரத்தில் இப்படி நீங்க முரண் முடிச்ச எப்படி? வாங்க உள்ள போலாம். இது பாருங்க, அங்க போய் திரும்ப வாசு பிரச்சனையை பத்தி பேசக்கூடாது, சரிங்களா? அதான் வாசுவே சரின்னு சொல்லிட்டாரு இல்லம்மா. என்ன செல்லம்மா, சரியா? வாசு சொல்லு. ஏங்க நீங்க போங்க. நீங்க ரொம்ப சுயநலமா யோசிக்கிறீங்க அவினாஷ். நான் சுயநலமா யோசிக்கல செல்லம்மா. எல்லாமே நன்மையில முடிஞ்சா இவருக்கும் தானே நல்லது. என்ன வாசு, போங்க. என்ன மன்னிச்சிடு வாசு. எதுக்குங்க மன்னிப்பெல்லாம்? நீங்க போங்க. எதுக்கு இங்க நின்னுட்டு வேடிக்கை பார்க்கற? போங்க. உனக்கு தெரியா சொல்லுமா? போ. என்ன சார், உள்ள வாங்க பேசலாம்னு சொன்னீங்க, இங்க வந்தா எதுவும் பேச மாட்டேன்றீங்க? வாய் மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா மிஸ்டர் அவினாஷ்? நீங்க வேணா பெரிய லாயரா இருக்கலாம், ஆனா இது என் கம்பெனி. எனக்கு மட்டும் தான் பேசுறதுக்கு உரிமை இருக்கு. தயவு செஞ்சு நான் பேசுறத கேளுங்க. அவினாஷ் வாங்க போலாம். செல்லமா இருங்க. அவர் ஏன் வக்கீல். அவர் அவமானப்படுத்துறீங்கன்னா என்ன அவமானப்படுத்துறதுக்கு சமம். சரி, அவர் இங்கே இருக்கட்டும். செல்லமா, நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்க்கல? நான் சொல்ல வந்தது கம்பெனி விஷயத்தை பத்தி. ராத்திரி பகல் பார்க்காம மணி நேரம் கணக்கு பண்ணாம உழைச்சிருக்கீங்க. இந்த கம்பெனியை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஒரே நாள்ல கம்பெனியை அசிங்கப்படுத்திட்டீங்க. பந்தல போட்டு டிவில நியூஸ் வர வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்க.
ஏன் இப்படி பண்ணீங்க? நான் அசிங்கப்படுத்தினேனா? என்ன பேசுறீங்க ஏகே? இந்த கம்பெனிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறாங்க. அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? என் உரிமையை நான் கேட்கறது தப்பா? என்ன உரிமை இருக்கு உனக்கு? ஏன் புருஷனுக்கு இல்லாத உரிமை உனக்கு என்ன இருக்கு? ஏய், நீ சும்மா இரு, நான் பேசிக்கிறேன். செல்லம்மா, நீங்க தான் உங்க புருஷனோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் வேண்டாம், பணமா கொடுத்துருங்கன்னு மதுமிதா கிட்டயும் உங்க அண்ணிக்கிட்டையும் சொல்லு. அப்படின்னு இவங்க சொன்னாங்களே, அது சுத்த பொய். நான் யார்கிட்டயும் அப்படி ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்லை. மதுமிதா, செல்லம்மாவுக்கு செட்டில் பண்றதுக்காக என்கிட்ட இந்த பிளாங்க் செக் வாங்கினீங்க, அதை கொடுத்தியா? அது சார், நாங்க குடுக்கறதா தான் இருந்தோம். அதுக்குள்ளதான் இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு இஷ்யூ பண்ணிட்டாங்களே. மிஸ்டர் ஏகே, பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நான் நேரா விஷயத்துக்கே வரேன். செல்லம்மா யார்கிட்டயும் எப்பவும் பணம் கேட்கல. இப்ப கொஞ்ச நேரத்தில் எல்லாமே தெளிவாயிடும். இந்த கம்பெனியில தனக்கு ஷேர்ஸ் வேண்டான்னு செல்லம்மா எப்ப சார் எழுதி கொடுத்தாங்க? சொல்லுங்க ஏகே, நான் எப்ப எழுதி கொடுத்தேன்? எதுக்காக இந்த போய் டிராமா? நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க ஏகே? நான் வேணா இதுல என்ன எழுதி இருக்கு படிச்சு காமிக்க. யாரும் எதுவும் படிக்க வேண்டாம். செல்லம்மாவை அக்ரிமெண்ட்ல எழுதிருக்காங்க, எனக்கு இந்த கம்பெனிக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. அப்புறம் எந்த உரிமையில ஸ்ட்ரைக் பண்றீங்க? நான் சொல்றதை கேளுங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தரேன். வெளியில போய் வேற கார்மெண்ட் பிசினஸ் ஆரம்பிங்க. அந்த பிசினஸ்லயாவது சந்தோஷமா இருங்க. தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்கங்க. ப்ளீஸ் போயிடுங்க. முடியாது. நான் எதுக்காக இந்த கம்பெனியை விட்டு வெளியே போகணும்? இது ஏன் கம்பெனி. நீங்க மனசை தொட்டு சொல்லுங்க ஏகே. நீங்க பணம் போட்டதோட சரி. உழைச்சு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் இந்த கம்பெனியை வளர்த்தது யாரு? நான். நீங்க என்ன பார்த்து வெளியே போக சொல்றீங்களா? என் முகத்தை பார்த்து சொல்லுங்க ஏகே. நீ வெளியே போன ஒரு வார்த்தை சொல்லுங்க. நட்புக்காக வெளியே போறேன், எனக்கு 5 பைசா வேண்டாம். ஆனா இவங்களுக்காக நான் வெளியே போக மாட்டேன். செல்லம்மா, நான் சொல்றத கேட்க மாட்டீங்களா? கேட்பேன், ஆனா இன்னைக்கு மாட்டேன். நான் யாருக்காகவும் இந்த இடத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். செல்லம்மா, நீங்க யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த அக்ரிமெண்ட் டோட்டல் ஃபோர்ஜரி. எப்படி ஃபோர்ஜரின்னு எப்படி சொல்வீங்க? செல்லம்மாவோட கையெழுத்து தானே, அவளே ஒத்துக்கிட்டாளே, அப்புறம் எப்படி ஃபோர்ஜரி ஆகும்? விடுங்க விடுங்க, அவர் குடி போதையில இருக்காரு. எப்பவும் போல இப்பவும் உளறிட்டு இருக்காரு. ஹே, நான் வளரல, டாக்குமெண்ட் தான் வளருது. மிஸ்டேக்கே. நான் சொல்றேன், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபோர்ஜரி. This is a simple case of 420, sir. செல்லம்மா இந்த கம்பெனி ஆரம்பிச்ச புதுசுல சில வெத்து பத்திரங்கள்ல கையெழுத்து போட்டு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எப்ப பிரிச்சீங்க? 1.5 வருஷம் கழிச்சு தானே? ஆனா இந்த பத்திரத்தோட டேட்ஸ் பாருங்க,
கம்பெனி ஆரம்பிச்ச போது போட்ட டேட்ஸ் தான் இருக்கு. அது எப்படிங்க 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க பிரிச்ச ஷேர்ஸ முன்னாடியே இவங்களுக்கு தெரியுமா இத்தனை பங்கு எனக்கு ஏகே கொடுக்க போறாருன்னு? அப்ப எப்படி அவங்க எழுதி கொடுக்கலாம்? நான் சொல்லட்டுமா சார் என்ன நடந்திருக்கும்னு? இந்த வெத்து பத்திரத்தை யாரோ தப்பா பயன்படுத்தி இப்படி எழுதி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ ஒன்றும் செய்ய மாட்டேன் சார். சிம்பிளி ஒரே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் சார். அதுக்கப்புறம் நான் இந்த கேஸை நோண்ட ஆரம்பிச்சேன்னா பல பேரோட மானம் கப்பலேறும். சொல்லுங்க மிஸ்டேக், உங்க முடிவு என்ன? செல்லம்மா, உங்க லாயர் சொல்றாருன்னு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்களா? சார், நான் அந்த அளவுக்கு நன்றி கெட்டவன். ஆனா ஏன் உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். மது, எல்லாரையும் கூட்டிட்டு வெளியில போ. முடியாதுங்க, முடியவே முடியாது. நாங்க இந்த கம்பெனில இருந்தே தீருவோம். இதுக்கு ஒரு முடிவு கட்டாம நான் போகவே மாட்டேன். சொன்ன கேக்குறியா ஸ்னேகா? சார், நீங்க என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க அக்காவை இந்த கம்பெனிக்கு எம்டி ஆக்குவேன்னு. அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்லைன்னா விளைவு வேற மாதிரி இருக்கும். அந்த உதவியை நீங்க எனக்கு செஞ்சு முடிச்ச உடனே சதீஷ் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். நீங்க அவனை என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஸ்னேகா, மறுபடியும் என்கிட்ட பழையபடி பேரத்தை பத்தியா பேசிக்கிட்டு இருக்காத. பேரெல்லாம் இல்ல. இது வரைக்கும் நீங்க செஞ்ச உதவி பெருசா எதுவுமே இல்ல. இப்ப நீங்க செய்ய போறீங்க பாருங்க, அதுதான் அந்த செல்லம்மாவுக்கு நான் அடிக்க போற சாவுமணி. எப்படி இந்த டீல் ஓகேவா? டீல் எல்லாம் ஓகே. எங்க இருக்கான்னு சொல்லு. முதல்ல அவனை போட்டு தள்ளு. என்ன ஏகேது, இவன் உங்களை மிரட்டுறா? அவங்க ஏதோ பேசுறாங்க, விடுங்க. இப்ப என்ன, முத்தழகி இந்த கம்பெனிக்கு வரணும், அவ்வளவுதானே? சரி, என்னோட 51% ஷேர் மதுமிதாக்கு 20%, முத்தழகிக்கு 20%, கடற்கரை எனக்கு 11%. பிரிச்சு எழுதி தந்துடுறேன். செல்லம்மா, ஏன் சார்பா முத்தழகி இங்க வருவாங்க, எல்லா விஷயத்திலையும் கலந்துப்பாங்க. தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க. கம்பெனி முன்னுக்கு வரதுக்கு என்ன வழின்னு யோசிங்க, சரியா? வெளியில போறீங்களா இப்போ? அது செல்லம்மா, உங்ககிட்ட பேசுறதுக்கும் நட்புக்கும் இடம் இல்லாம போச்சு. ஒரு நல்ல சந்தர்ப்பத்துல திரும்ப சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். வரேன். யோசிக்காதீங்க செல்லுமா, இது உங்க சேர், உட்காருங்க.
ஏகே உண்மையை சொல்லுங்க. எந்த உண்மையை சொல்ற? எதுக்காக எங்களை அவமானப்படுத்தி அமிச்சிங்க? கூடவே இருந்து குழி பறிச்சிங்க. என்ன சொல்ற? நேத்து செல்லம்மா தோத்து போய் ஓடுனா, ஆனா மறுபடியும் இன்னைக்கு வந்து நாங்க பண்ண திருட்டுத்தனத்தை எப்படி கண்டுபிடிச்சா? அதான் உன் வாயாலே திருட்டுத்தனம்னு சொல்றீங்க. பொய்ய ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. கண்டிப்பா மறைச்சு வைக்க முடியும். ஆனா நீங்க தான் நாங்க செஞ்ச காரியத்தை செல்லம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டீங்க. இதப்பா, எதையும் பார்க்காம நீங்க 3 பேர் சொன்னதையும் கேட்டு தலையாடுன. நீங்க நீட்ட பேப்பர் எல்லாம் கையெழுத்து போட்டேன். நான் கையெழுத்து போட்ட பாண்ட் பேப்பர் வச்சுதான் நேத்து நீங்க செல்லம்மாவை வெளியில அனுப்பிச்சீங்க. ஆனா நேத்து தோத்து போனவ இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்து கலாட்டா பண்ணி எம்டி சேர்ல உட்கார்ந்துட்டாளே, அது எப்படி? எங்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? உங்களை கேட்காம வேற யாரை கேக்குறது? அந்த பத்திரம் செல்லாதுன்னு அவளுக்கு சொன்னது யாரு? இதப்பா, அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். விரோதி கூட நான் துரோகம் பண்ண மாட்டேன். செல்லம்மா எப்பவோ எதுக்கோ கையெழுத்து போட்டு கொடுத்த வித்து பத்திரத்துல தேவையான விஷயங்களை நீங்க எழுதிக்கிட்டீங்க. நீங்க சொன்ன இடத்துல நான் கையெழுத்து போட்டேன். அதுக்கப்புறம் நான் செல்லம்மாவை கான்டாக்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் எப்படிங்க அந்த பத்திரத்தை பத்தி செல்லம்மாக்கு தெரியும்? அதை என்கிட்ட கேட்டா அது நீ செல்லம்மா கிட்ட போய் கேளு, அவங்க வக்கீல் கிட்ட போய் கேளு. ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்க மதுமிதா, இந்த உலகத்துல நீ மட்டும் புத்திசாலி இல்ல, அடுத்தவனும் யோசிப்பான். ஒரு தடவை தோத்தவன் எப்பவும் தோப்பான்னு நினைக்கிறது ஊ முட்டாள்தனம். பத்திரத்துல நீங்க தேதியை பார்க்காம விட்டுட்டீங்க, அவங்க பார்த்துட்டாங்க, அதான் நீங்க தோத்துட்டீங்க. சோ நாங்க தோத்தது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குல்ல? எப்பங்க அந்த செல்லம் அப்படில இருந்து வெளியில வர போறீங்க? உங்க முகத்துக்கு நேரா சொன்னாலே யாரும் என்ன வெளியில அனுப்ப முடியாதுன்னு, அப்ப கூட அவன் மேல கோவம் வரலையா? என்னது அவங்களோட உரிமை? என்ன உரிமை? உண்மையை சொல்லுங்க. அந்த கார்மெண்ட்ஸ் உருவாக்குனது நீங்க, பணம் பூரா உங்களுது. பணம் பூரா என்னதுதான், ஆனா உழைச்சது பூரா செல்லம்மா. அதுல உங்களுக்கு பங்கு இருக்கு, அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இந்த பாரு மதுமிதா, தேவையில்லாம கோவப்படாத. 3 பொம்பளைங்களும் அந்த கடற்கரையான சேர்ந்து முட்டாள்தனமா ஒரு பிளான போட்டீங்க. நீங்க அவமானப்பட்டது மட்டும் இல்லாம என்னைய சேர்த்து அவமானப்படுத்திருக்கீங்க. இப்ப எதுக்கு எங்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்க? செல்லம்மா ஜெயிச்சது கூட எனக்கு வலிக்கலைங்க. ஆனா நாங்க தோத்தத முட்டாள்தனம்னு வரி வரியா பேசி ரசிக்கிறீங்க பாருங்க, அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் நீங்க விலை கொடுத்ததா? நிறைய விலை கொடுத்துட்டேன், நிறைய விலை கொடுத்துட்டேன். யாருமா பொண்ணு ஜெயில இருக்கா? பேச்சுக்களை நான் அசர மாட்டேன். ஐயோ, இது பெருசா ஒண்ணு இல்ல செல்லம்மா, இது வழக்கமா நடக்கிறதுதான். என்னன்னா, இவனை அடிச்சா நான் கேஸ்ல ஜெயிப்பேன். அன்னைக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி இவன் கையில ஆப்படல, அதான் அடிக்க முடியல. இன்னைக்கு ஜெயிச்ச சந்தோஷத்துல ரொம்ப தேங்க்ஸ் மேடம். கிறுக்கு புடிச்ச வக்கீல் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனதுக்கு. ஃபுல் டைட்ல வருவீங்கல்ல, அப்ப வச்சுக்கிற உங்களை. நீங்க சொல்லுங்க செல்லம்மா. என்னால இன்னும் நம்ப முடியல அவினாஷ். ஒரே ராத்திரியில அந்த பத்திரத்தை நீங்க அனலைஸ் பண்ணி என்ன கைட் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ செல்லம்மா, இதெல்லாம் இந்த குடிகார அவினாஷுக்கு கை வந்த தொழில். குடிச்சதுனாலதான் முன்ன பின்ன லெஃப்ட் ரைட்னு கண்ணா பின்னான்னு யோசிக்க முடியுது. 360 டிகிரிஸ்னால யோசிக்க முடியுது. அன்னைக்கு நீங்க சொல்லிட்டு போனீங்கல்ல, வெத்து பத்திரத்துல கம்பெனி ஆரம்பிச்ச புதுசுல சைன் போட்டேன் அப்படின்னு. அதையே நினைச்சிட்டு இருந்தேன். கம்பெனி ஆரம்பிச்ச புதுசுல இந்த பங்கெல்லாம் பிரிச்சுப்பாங்களா? இல்ல, இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு அவங்க விட்ட இடத்த நான் பிடிச்சேன். வாசமா மாட்டினாங்க. எனக்கு இந்த விஷயத்துல ஒரே ஒரு வருத்தம் தான். ஐயோ, திரும்ப உங்க சிலி ஃபீலிங்ஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன, இதுல உங்க அண்ணி முத்தலைக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க அதானே? இல்ல, ஏகேயோட முகம் ரொம்ப வாடி பிறந்தது. அது பார்க்க போந்தா ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவர் பார்க்கும்போது பாவமா தான் இருக்கு. அவரால் எப்படி இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம் பண்ண முடிஞ்சதுன்னு நானும் யோசிச்சு பார்த்தேன். முன்தேதியிட்ட பத்திரத்தை எப்படி இப்படி மாத்தினாங்க, எப்படி சம்மதிச்சாருன்னு இன்னும் குழப்பமா இருக்கு. நிச்சயமா ஏதாவது ஒரு நெருக்கடியா தான் இருக்கும். அது முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன்? அவர் எனக்கு ஒரு நல்ல நண்பர். ஏங்க, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவரை ஒரு நல்ல நண்பர்னு சொல்றீங்களா? கண்டிப்பா.
இப்ப கூட எனக்கு அவர் நல்லதுதான் பண்ணிருக்காரு. அவருடைய 51% பங்க அவர் மனைவி மதுமிதாவுக்கோ ஸ்னேகாவுக்கோ இல்ல என் அண்ணா அன்னிக்கோ யாருக்கும் மொத்தமா எழுதி கொடுக்கல. எல்லாருக்கும் பிரிச்சு பிரிச்சு தான் கொடுத்திருக்காரு. அப்ப மேஜர் ஷேர் ஹோல்டர் யாரு? நான் தானே. இனிமே அவங்க என்கிட்ட வாலாட்ட முடியுமா? நல்லவங்க எப்பவுமே நல்லதுதான் செய்வாங்க. ஆனா என்ன கொஞ்சம் டைம் ஆகும். அதனாலதான் சொல்றேன், அவர் என்ன நெருக்கடியில இருக்காருன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். கண்டுபிடிப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஃபேவர். என்ன? நம்ம உடனே கிளம்பணும். உங்களை நான் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே கிளப்புக்கு போய் சரக்கு அடிக்கணும். ஐயோ, உங்களால தண்ணி அடிக்காம இருக்கவே முடியவே முடியாது. நான் அடிக்கலன்னா அது என்ன அடிச்சிடும். மணி 4 ஆக போகுது. வாங்க வாங்க. எதுக்காக அப்படி சொன்னாரு? என்ன எதுக்காக அப்படி அவர் சொன்னாரு? என்ன துரோகம் பண்ணிட்டேன் நான். துரோகம் பண்ணிட்டேன். ஏகே சாருக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். எப்படி இனிமேல் அவரோட முகத்துல முழிப்பேன்? எப்படி முழிப்பேன்? ஏகே சாரோட முகத்துல நான் சாகிற வரைக்கும் முழிக்க முடியாது. மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே போச்சு. அமுதா, அமுதா, போச்சு, எல்லாம் போச்சு. ஏகே சாருக்கு துரோகம் பண்ணிட்டேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.